இந்த நீயா நானானு ஷோ உண்டு தெரியுமா? ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் ஷோ பார்த்தது கிடையாது. ஆனால் யூடியூப்ல இன்ட்ரெஸ்டிங் கிளிப்ஸ் வந்து ஷார்ட்ஸாக போடுவாங்க. அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணாமல் பார்ப்பேன். அப்படி இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன டாபிக் என்ன கண்டென்ட் பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் ஒரு 1 minute வீடியோ. அதில் வந்து ஒரு அக்கா அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்கேயோ போகிறதுக்காக மெட்ரோலையோ இதுலையோ ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு மிடில் ஏஜ் விமன். அவங்க வந்து கண்ணை மூடிட்டு காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஏதோ பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்க கொஞ்ச நேரம் நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ண அப்படின்னு தெரியாம she just hold her hand. அந்த மிடில் ஏஜ் விமன் கண்ணை திறக்கவே இல்லை. ஆனால் கையை இறுக்கமா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவங்க இறங்குற இடம் வர வரைக்கும் கையை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அவங்க ஸ்டாப் வந்ததும் எழுந்திருச்சு இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு she just walk away. மற்றபடி அவங்க 2 பேருக்குள்ள எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை. இதே செனரியோவை நம்ம நிறைய பேரோட லைஃப்ல ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது all you need is just only one person who hold your hand and say நான் இருக்கேன்ப்பா பார்த்துக்கலாம், அதெல்லாம் சரியா போயிடும், calm down, relax, smile. இப்படிலாம் யாராச்சும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு தேவைப்படும். ஏங்கிட்டு இருப்பாங்க யாராச்சும் இப்படி நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. அவங்களுக்கு தான் அதோட இன்டென்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். இதுல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈவன் a stranger can heal you. தெரியாத ஒருத்தங்க அழுதுட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டு டிஸ்டர்பும் பண்ணல. அட் தி சேம் டைம் எப்படியும் போட்டுன்னு அந்த அக்கா விடவும் இல்லை. அந்த இமோஷனல் சப்போர்ட் தான் பெஸ்ட் பார்ட்.